இந்த ஒரு குழம்பு இருந்தால் போதும் உங்களோட பிரேக், லஞ்ச் அண்ட் டின்னர் எல்லாமே சூப்பராக முடிஞ்சிடும். இது வந்து ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, சில்லாவும் திருக்கி எடுத்துக்கோங்க, 4-5 கேஷ்யூநட், அப்புறம் பட்டை, லவங்கம், அரை மூடி சோம்பு, அரை மூடி கசகசா இதெல்லாம் போட்டு, ஏலக்காய் ஒன்று இதெல்லாம் போட்டு இதை முதல்ல நம்ம பொடிச்சிக்கலாம். இந்த டைமில் 2 பச்சை மிளகாவும் அரை டீஸ்பூன் நீங்கள் உடச்சக்கடலை ஆட் பண்ணால் திக் கிரேவி கிடைக்கும். இதை முதல்ல பொடிச்சு, ஏன்னா நான் தேங்காய் வந்து சில்லாக போட்டிருக்கேன், அப்புறம் கசகசாவும் பொடிக்கணுன்ட்டு. இதெல்லாம் பொடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து 2 பெரிய டொமேட்டோ ஆட் பண்ணி அதை நல்லா அரைச்சிடலாம், ஃபைன் பேஸ்ட் அந்த மாதிரி. இதை சைடில் வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 2 கரண்டி ஆயில் விட்டு, இது வந்து படி இல்லாச்சினவங்க ஏலக்காலே பெரிய சைஸ், இதை உதுத்து வச்சுக்கோங்க. சீட்ஸ் எல்லாம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2-3 பிரிஞ்சி எல்லாம் இந்த படி இல்லாச்சி போட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியன் சாப் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3/4 டீஸ்பூன் போடுங்க. அதோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் தனியாத்தூள், ஆல் பர்பஸ் குழம்பு மிளகாய் பொடி அதில் எல்லாமே இருக்குது, மஞ்சளெல்லாம் அது ஒரு மூடி, ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஐட்டத்தையும் இதில் போட்டு வதக்கிட்டு நல்லா ராஸ்மல் போனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கரம் மசாலா போட வேணாம், ஏன்னா நம்ம நிறைய ஸ்பைசஸ் போட்டிருக்கோம். இப்போ இதை ஒரு விசிலுக்கு விட்டு நம்ம இறக்கணுன்னா வீடே மணக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அது மாதிரி சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம், ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிடலாம்.